அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் உங்களை யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மீன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்வில் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, உங்களுடைய ராசிக்கு எங்கு சென்று பரிகாரம் செய்வது, எப்படி செய்வது, இது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுடைய வாழ்வில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக அமைந்து உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண பொருட்கள் சேரும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டுங்க. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு உங்களுடைய முயன்றால் சாதகமான ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தேவையான பணம் கைக்கு கிடைத்துவிடும், அதற்கேற்ற செலவுகளும் உண்டுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தனாதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்து கொள்ள இருக்கீங்க. நிகழ்கால தேவை பூர்த்தியாகுங்க. பூமி வாங்கும் யோகம் உண்டு. புனித பயணங்கள் உருவாகுங்க. சந்தர்ப்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால், அதாவது சர்ப்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல காரணமே இல்லாமல் அல்லது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான் என்றாலும் லாபாதிபதியாகவும் சனி இருப்பதால பொருளாதாரத்தை பொறுத்தவரை அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீங்க. வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாங்க. இக்காலத்தில் முறையாக வழிபாடுகள் முன்னேற்ற பாதையில் இருந்து விடுபட வைக்குங்க. அதே போல இத்தருணங்கள்ல நீங்கள் எல்லா விதத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் தற்போது ஜென்ம சனியினுடைய
சனியில் இருப்பதால கூடிய விரைவில் ஜன்ம சனி சஞ்சாரம் ஏற்பட இருக்குதுங்க. அதற்கு முன் உள்ள தருணங்கள் தேவையில்லாத வீண் விரய செலவுகள், மருத்துவ விரயங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அது சுக்கிரனுக்கு சொந்த விடுங்க. அதனால் இக்காலத்தில் கொஞ்சம் கவனம் அவசியங்க. அஷ்டமாதிபதி வழிவடையும் இந்த நேரத்தில் தடைகள்கள் அதிகரிக்கும், உறவுகள் பகையாகலாங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது, வரவை காட்டிலும் செலவு இருமடங்காக இருக்குங்க. வாகன பழுது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளுடைய முரண்பாடான பணத்தினால வேலையில் இருந்து விலகி கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. இது மாதிரியான விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காமல் நீங்க முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான வழியை மற்றும் சிந்திப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் தனது சொந்த ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனோடு புதன் வந்து இணைய இருக்கிறாரு. இந்த இணைவு என்பது புத சுக்கிர யோகத்தை உருவாக்குதுங்க. இக்காலகட்டங்கள்ல பொருள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் இருமடங்காக இருக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழ்வதற்கான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி செலவிட இருக்கீங்க. முக்கிய பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களேயே உங்களுடைய கைப்பட செய்து முடிப்பது மிக மிக நல்லது. மற்றவர்களிடம் கொடுக்கப்படும் பொறுப்புகள் தட்டி கழிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி செலவிட இருக்கீங்க. முக்கிய பொறுப்புகளை நீங்கள் கவனமாக செய்வது நல்லது. அதே போல் மீனராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டங்களில் புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான வகையில் பணியிட மாற்றம் அமையாதுங்க. கலைஞர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கவனச்சிதறல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவு சற்று அதிகமாகவே இருக்குங்க. சேமிப்பு கரையக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசியில் ராகு இருக்கிறார் என்பது மறந்துவிட வேண்டாங்க. எனவே இப்போதைக்கு எதிலும் பெரிய அளவில் திட்டமிட வேண்டாம். ராசிக்கு 12 சனி அமர்ந்திருப்பதால் எல்லா விதத்திலும் குழப்பமான சிந்தனையும் தயக்கமும் இருக்குங்க. 4ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் டென்ஷனையும் ஏற்படுத்தும். எதிலும் நிதானம் தேவைங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று இந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அந்த முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசிநாதனை பலம் இழந்து இருப்பதால் வியாழக்கிழமை விரதமிருந்து சுவாமி ராகவேந்திரரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.